அவரது திருவுளத்திற்கு ஏற்றபடி நம் மன்றாட்டுகள் அமைய வேண்டுவோமாக. ஒழுக்கம் என்றாலே சைல்ட் ஜீசஸ் மேல்நிலை பள்ளிதான் என்பதை மிக அருமையான விதத்தில் எடுத்து காட்டுகின்ற போது எனக்கு ஒரு ஆசை. இந்த ஜென்மத்துல நான் ஒரு குருவாக ஒரு ஆணாக பிறந்து விட்டேன். ஒருவேளை அடுத்த ஜென்மம் என்று இருந்தால் நான் ஒரு பெண்ணாக பிறக்க வேண்டும், அதுவும் சைல்ட் ஜீசஸ் ஸ்கூல்ல, அதுவும் தமிழ் வழி கல்வியிலே இருக்கின்ற சைல்ட் ஜீசஸில் படிக்க வேண்டும் என்கின்ற ஆசை வருகிறது. ஏனென்றால் மிக அருமையான விதத்திலே அறிவிலும் ஆற்றலிலும் ஞானத்திலும் பக்தியிலும் சிறந்தவர்களாக இருப்பதை பார்த்து நான் பெருமை அடைகின்றேன். ஓடையாக இருந்த இந்த ஸ்கூல் இந்த கல்வி நிலையம் ஓடாக மாறி அடுத்தது கான்கிரீட்டாக வந்து இப்போது மாடியெல்லாம் இருப்பதை பார்க்கின்ற போது எவ்வளவு அருமையாக வளர்ந்திருக்கிறது. மரியின் ஊழியர் சபையினர் மிக அருமையாக, பெருமையாக, நேர்த்தியாக, மிக சிறப்பான விதத்திலே பெண் கல்வியை தந்திருக்கிறார்கள். பாளையங்கோட்டையிலே பெண் கல்வி என்பது மிக சிறப்பாக வந்திருக்கிறது என்றால் அருட்சகோதரிகள், குறிப்பாக மரியின் ஊழியர் சபையினர் நிச்சயமாக இதில் இடம் பிடிக்கிறார்கள் என்பது சான்றாகத்தான் ஆண்டவர் இந்த அருமையான நல்ல நாளிலே நாம் அனைவரும் இணைந்து பொன் விழாவை கொண்டாடுகின்றோம். சகோதரர்களே, இதோ இந்த அருமையான 50 ஆண்டுகளை கொண்டாடுகின்ற சைல்ட் ஜீசஸ் என்கின்ற அருமையான பள்ளி செருப்பை போல உங்களையும் என்னையும் அன்பு செய்த வண்ணமாக இருக்கிறது. அபிஷேகம் நீ செய்தி என் துன்பம் அனைத்து காத்து என்னை எழுத்த தூய திரு ஆவி பரதம் பாடி அனைவருக்கும் எனது இனிய காலை வணக்கம். பள்ளி காணும் இந்த பொன்விழா இந்த சபையை தொடங்கி வைத்த 5 அருட்சகோதரிகள் தொடங்கி அத்துணை அருட்சகோதரிகள், இந்த பள்ளியை தலைமை பொறுப்பேற்று நடத்திய அத்துணை தாளாளர் அருட்சகோதரிகள், தலைமை ஆசிரியர் அருட்சகோதரிகள், அனைத்து அருட்சகோதரிகள், ஆசிரியர் பெருமக்கள், முன்னாள் ஆசிரியர் பெருமக்கள், பெற்றோர்கள், நலம் விரும்பிகள், மாணவ கண்மணிகள், அலுவலக அன்பர்கள், அத்துணை பேரையும் ஒட்டுமொத்த குடும்பமாக மகிழக்கூடிய இந்த விழாதான் இந்த பொன் விழா. நகரில் துறவர சபையினர் உதவியுடன் 1884ஆம் ஆண்டு புனித யாகுல அன்னை மரியின் ஊழியர் சபை அருட்சகோதரிகள் பணி செய்ய வருகை தந்தனர். 1975ஆம் ஆண்டு ஜூன் 9ஆம் நாள் செவன் டாலர்ஸ் தொடக்க பள்ளியிலிருந்து உருமாற்றம் பெற்று குழந்தை இயேசு பெண்கள் மேல்நிலை பள்ளியாக என் பள்ளி வளர்ந்தது. வெல் பிஹேவ்டு ஸ்டூடெண்ட்ஸா இங்கே அட்மிஷன் போட்டுட்டாருன்னு கேள்விப்பட்டேன். அட்மிஷன் போட்டாரா பிறவியில் கேள்விப்பட்டேன். இந்த பிறவிலையும் சரி அடுத்த பிறவிலையும் சரி ஆண்களுக்கு இடம் கிடையாது. சைல்ட் ஜீசஸ்ல ஒன்லி கேர்ள்ஸ், அப்படிதானே? ஆமாவா இல்லையா? அப்போ நான் ஒரு அட்மிஷன் இங்கே போட்டுக்கிறேன் இப்போவே.
அடுத்த பிறவியில் பிறந்தா சைல்ட் ஜீசஸில் எனக்கு அட்மிஷன் நிச்சயமாக கிடைக்கும். கிடைக்குமா கிடைக்காதா? தேங்க்யூ. Don't lose your humanity for the sake of popularity. தன்னை பற்றி மட்டும் அக்கறை கொள்பவன் இன்னும் வாழத் தொடங்கவில்லை என்று. கோபுரமாய் உயர்ந்து நிற்கும் என் பள்ளியின் பொன் விழாவினை காணச் செய்தீர். நன்றி இறைவா.